பெப்பர் சிக்கன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்போ இது செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துலாமா? இது செய்கிறதுக்கு நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 கப் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 10 பல் பூண்டை வந்து கட் பண்ணி வச்சுருக்க பொடி பொடியாக, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு. இப்போ இதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து அரைச்சி சேர்க்கும்போது வந்து நல்லா மணமாகவும் இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப கரிஞ்சிடக்கூடாது, இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போ இது ஆறட்டும், நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சதும் இதில் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கட்டும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வணக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கியாச்சு. இப்போ இது கூட பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட சிக்கன் சேர்த்துக்கலாம். இது நல்லா தண்ணி பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம நல்லா வணக்கிக்கலாம். எவ்வளோ நேரம் வந்து வணக்கிறோமோ, தண்ணி ஊற்றாம வணக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வணங்கிட்டுருக்கு. இப்போ இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த பவுலில் வந்து 3 பவுல் தண்ணி எடுத்திருக்கேன். கறி நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதித்து நல்லா ட்ரை ஆகணும். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணாலும் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்லை ரொம்ப ட்ரையாக வேணும்னா நீங்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதித்து ட்ரை ஆகட்டும். இது நல்லா ட்ரை ஆயிருச்சு. இதுக்கு மேலே வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.